இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்தோன்னா, அதுக்கு தட்டைப்பயிரை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு உப்பு சேர்த்து குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் சோம்பு, 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 4 பீஸ் தேங்காய் இதெல்லாம் வதக்கி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 10 சின்ன வெங்காயம், ஒரு நல்ல பழுத்த தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா 2 நல்லா தனியாக தக்காளியை அரைச்சி இது கூட சேர்த்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு, இது கூட நம்ம மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஹாஃப் குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருப்போம் இல்லையா தட்டைப்பயிறு, இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 4 கொதி விட்டு எடுத்திங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.